பாயி நீ சொன்னதெல்லாம் வச்சுட்டேன், அப்புறம் என்ன வேணும்? 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு போயல இதெல்லாம் கட்டு. சுண்ணாம்பு எங்க வீட்டு சேவத்துல இருக்கு, தடை வைக்கிறேன். ராஜா வா 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 வா. கணக்கில் என்ன பாய் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அந்த பக்கமே வர்றது இல்லையா? மறந்துட்டியா? இந்த பாரு, என்ன மறந்தாலும் ஒன்ன மறக்க முடியுமா? இன்னைக்கு நேத்தா பழக்கம். வரணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. வேலை என்ன வேலை? கிழிக்கிற கிளினாலும் கிளி சாதாரண கிளி இல்ல, பெரிய கிளி. வீடு கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, மருமகளுக்கு புடவை துவைச்சு போடுறது. பின்ன என்ன ஓம் புடவை துவைக்கிறதா? அடைச்சா சும்மாரு. துபாயில் இருக்கானே என் மகன் அன்வர், எனக்கு ஒரு கடுதாசி கூட எழுதுறது இல்ல. ஆனா வாரத்துக்கு 2 கவர் வருது. என்ன பாய் புதிர் போடுறீங்க? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? அதுல 2000 3000 டிராப்ட்ல வச்சு அனுப்புறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தினம் உன் வீட்டுல பண்டிகை தான். பண்டிகை தான், கொண்டாடத்தான் முடியல. பேங்க் போகணும், கணக்கு எழுதணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாம் நான் ஒருத்தனே செய்யணும். ஏன் உன் மருமக? மருமகளா? அது தங்க கம்பியாச்சே. வாய்க்கு ருசியா சமைச்சு போடும், மாங்குன்னு வேலை செய்யும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் தெரியாது. வெரி குட். அருமையான மருமகள், அருமையான மகன். வயசான காலத்துல உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான். என்னப்பா இது சந்தடி சாக்கல என்ன வயசானவன்ற? இந்த பாரு, இன்னமும் இளமைதான். கண்ணாத்தாள கேளு. என்னது பாய், என்ன கேட்க சொல்றீங்க? நீங்க பிறந்து 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். அப்ப உனக்கு என்ன வயசு? 6ஆ 7ஆ? ரெண்டையும் சேர்த்துக்குங்க. விலகு. என்ன 13ல ஏதாவது பெற்றிருக்கியான்னு பாப்போம். ராதா, ராதா, காலையில தீபாவளிக்கு நீ வீட்டுல பலகாரமே செய்ய வேண்டாம், எல்லாமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க இது எக்கச்சக்கமா எழுதிட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அம்மா, உனக்கும் வீட்டுக்காரன். எனக்குப்பா? உனக்கு இல்லாமையா? இது உனக்கு. இது என்னுடைய ஒரே தர்ம பத்தினி. தேங்க்ஸ் டாடி, எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கா? ஒரு உயர்ந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்ப காமிக்க மாட்டேன், காலையில காமிக்கிறேன். நில்லுங்க, எங்க நழுவ பாக்குறீங்க? இதத்தான் காலையில கட்டிக்க போறீங்களா? அது வந்து அதான். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் உங்களுக்கு ஒரு பட்டு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுக்கு பட்டு சட்டை எல்லாம்? பீரோல வச்சு வேடிக்கை பார்க்கவா? பிள்ளைகள் வெளியே தெருவு போறவங்க அவங்களுக்கு தான் திரிசு திரிசா வேணும். நான் காரு கடியில படுத்து கிடக்கிறவன், எனக்கு ஒரு காக்கி சட்டையும் பேண்ட் போதும். பிள்ளைகள் நல்லா இருக்கட்டுறாதா, எனக்கு நான் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம்பா. நல்ல சமாச்சாரம் சொன்னப்பா. பேங்க் உத்தியோகம், கை நிறைய சம்பளம். இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடும் நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு வேலைக்கு சேரணும்? முதல் தேதியில இருப்பா. ஆனா என்னப்பா, சும்மா சொல்லு. இன்னும் 2 நாளைக்குள்ள பேங்க்ல 5000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா. ராஜா, வா 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 வா, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? உட்காரு. ரஷீத், ஒரு சின்ன வேலை. என்னது? என் மருமக இருக்காள, நெய்யும் பாதாம் பருப்புமா போட்டு பிரியாணியை செஞ்சு எனக்கு கொடுத்து கொடுத்து நான் தின்னு தின்னு ஜீரணமாகாம தவிக்கிறேன். நீ ஒரு வேலையை கொடு. நம்ம பாஸ்கருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னமோ முன்பணம் 5000 ரூபாய் கட்டணுமா? இந்த நேரத்துல நம்ம டேவிட் ஊர்ல இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா கொடு, டேவிட் ஊர்ல இருந்து வந்தவன திருப்பி கொடுத்துறேன். நான் என்ன திருப்பி கேட்டனா? ராஜா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டிய. கொஞ்ச நேரம் முன்னாடி வரப்படாது? ஏன்? 10,000 ரூபாய் பீரோல சும்மாதான் கிடந்தது. அந்த அஜீஷ் பைய வந்தான். அதான் என் மருமக ஆயிஷாவோட தம்பி. ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டான், கொடுத்தேன். உனக்கு வேணும்னா சொல்லு, திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், வேண்டாம். சிநேகிதனுக்காக சொந்தக்காரனை விரோதம் பண்ணிக்காத. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரு. இரு ராஜா, ஏலக்காய் போட்டு ஒரு அருமையான டீ தர்றேன், சாப்பிட்டு போ. ஆயிஷா, ஆயிஷா, இங்க வேற வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடு. ஏய்யா தண்டசோறு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவேன். வாங்கிடுவேன் நீ? கோச்சுக்காதம்மா, அவன் எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதன். ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஏய்யா, என் மருமக
பாதம் பருப்பும் நெய்யுமா பிரியாணி பண்ணி போட்டானே பிரத்தியார்கிட்ட போய் என்ன கிண்டலா பண்ற? உன் மக பாட்டுக்கு துபாயில பெரிய நவாப் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாரு. நான் இங்க மாட உழைக்கிறேன். நீ என்னடா தண்டை சோறு திருட்டு சும்மா கிடைக்காம என்ன கிண்டல் வேற பண்றியா? கிண்டல் பண்ணலம்மா. ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா நினைக்கணுமேன்னு சொன்னேன். 10 பைசா சம்பாதிக்க வக்கீல்னாலும் பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. 50 ரூபாய் செலவு கொடுத்து அனுப்பிச்சேனே 49 ரூபாய்க்கு தான் கணக்கு வந்தது. மீதி 1 ரூபாய் என்ன பண்ண? வெத்தலை பாக்கு வாங்கினேன். வெத்தலை பாக்கு இந்த வயசுல அந்த கட்டு பழக்கத்தை விட்டு தொலைச்சா என்ன? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வெத்தலை பாக்கு. சீ, தண்டா செலவு.